ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த சாட்டர்டே வீக்கெண்ட் நானும் என் ஹஸ்பண்டும் லால்பாக் ஃப்ளவர் ஷோ 2026 தாங்க விசிட் பண்ணியிருந்தோம். இந்த ஃப்ளவர் ஷோ உங்களுக்கு 2026 ரிப்பப்ளிக் டே வரையும் ஓப்பனில் இருக்கும். என்ட்ரன்ஸ் ஃபீஸை அடல்ட்ஸ்க்கு வீக் டேஸில் 80 ருபீஸும் வீக்கெண்டில் 100 ருபீஸும் சார்ஜ் பண்ணுறாங்க. கிட்ஸுக்கு எப்போவுமே 30 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. இங்கே நாங்கள் மெயின் கேட்டில் என்ட்ரி ஆனவுடனே பார்க்கிங் கார்டனுக்குள்ளே அலோவ் பண்ணலை. கார்டன்லேருந்து நியர்பை ஸ்பேஸில் பார்க்கிங் ஸ்பேஸ் அலாட் பண்ணியிருக்காங்க. இங்கே உங்களுக்கு பைக் பார்க்கிங்க்கு 90 ருபீஸும் கார் பார்க்கிங்க்கு 180 ருபீஸும் சார்ஜ் பண்ணுறாங்கங்க. நாங்கள் பைக்கை பார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து நடந்து கார்டன் கிட்டே வந்துட்டோம். பார்க்கிங் ஒன்லி உங்களுக்கு 3 ஹவர்ஸ் தான் வேலிடிட்டி. அதுக்கு மேலே அடிஷ்னல் 1 ஹவருக்கு உங்களுக்கு 30 ருபீஸ் எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணுவாங்க. என்ட்ரன்ஸ்லேயே உங்களுக்கு பேக் செக்கிங் இருக்கும். நீங்கள் பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ், பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில்ஸ்லாம் கேரி பண்ணுறதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் நீங்கள் கிட்ஸை கூப்பிட்டு போனீங்கன்னா ஸ்டீல் வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு போங்க. ஸ்டார்டிங் போனோடனே உங்களுக்கு ஒரு பான்சாய் பார்க் இருக்குங்க. அங்கே பெரிய பெரிய ட்ரீ எல்லாமே குட்டி பாட்டில் க்ரோ பண்ணி வச்சுருந்தாங்க. அதெல்லாம் விசிட் பண்ணிவிட்டு அப்படியே நாங்கள் வெளியே நடந்து ஃப்ளவர் ஷோவை நோக்கி போயிட்டுருந்தோம். இந்த ஃப்ளவர் ஷோ ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு பெரிய அனிமல்ஸு, எலிஃபண்ட்டு, பேர்ட்ஸு எல்லாத்தையுமே ஃப்ளவராலே டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தாங்க. இந்த ஃப்ளவர் ஷோவோட மெயின் அட்ராக்ஷனே லால்பாக் கார்டனில் இருக்க கிளாஸ் ஹவுஸ்குள்ளே தாங்க டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. அதுக்குள்ளேயும் நிறைய ஃப்ளவர்ஸு, அப்புறம் அங்கே லோக்கலாக விளையிற செடி, மரங்கள் எல்லாமே இருந்துச்சு. அப்புறம் ஃப்ரூட்ஸும் ஒரு டிஸ்பிளேயில் வச்சுருந்தாங்க. நாங்கள் எல்லாத்தையுமே விசிட் பண்ணிவிட்டு அப்படியே அந்த கிளாஸ் ஹவுஸை விட்டு வெளியே நடந்து வந்துட்டு இருந்தோம். அப்போ தான் எங்கள் கண்ணில் பட்டுச்சு இந்த ஃபவுண்டைன். எப்படி இருக்குது பார்த்தீங்களா? பார்க்கவே அழகாக இருந்துச்சு. அதை தாண்டி போனால் அங்கே ஒரு சன்ஃப்ளவர் பார்க் இருந்ததுங்க. அதுக்குள்ளேயும் சும்மா விசிட் பண்ணிவிட்டு அப்படியே பொறுமையாக நடந்து போயிட்டுருந்தோம். இந்த ஃப்ளவர் ஷோவில் மோர் தேன் 32 lakhs ஃப்ளவர்ஸ் வரைக்கும் யூஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே லால்பாக் கார்டனில் க்ரோ பண்ண ஃப்ளவர்ஸ், அப்புறம் தமிழ்நாடு, கேரளா, மகாராஷ்டிரா, தென் டார்ஜிலிங், அங்கேருந்துலாம் ஃப்ளவர்ஸை வர வச்சுருக்காங்க. நல்லா சுற்றி பார்த்து 2 பேரும் சரியான டயர்ட் ஆகிட்டோம். ஒரு இடத்த பிடிச்சி உட்காந்து கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோங்க. நாங்கள் ஒரு வீக்கெண்ட் சாட்டர்டே போனதால் ரொம்பவே கூட்டமாக இருந்துச்சு. அப்புறம் அப்படியே கிளம்பி போதுமான அளவு செல்ஃபீஸ், ஃபோட்டோஸ் எல்லாமே எடுத்துகிட்டு மெயின் கேட் நோக்கி நடக்க ஆரம்பிச்சிட்டோம். இந்த கார்டனுக்குள்ளேயே எமர்ஜென்சி மெடிக்கல் செட்டப், அப்புறம் பேபி ஃபீடிங் ரூம், தென் அங்கங்கே ரெஸ்ட் ரூம்ஸும் அவைலபிளாக இருந்துச்சு. எல்லா பிளேஸ்லேயும் போலீஸ் ப்ரொடெக்ஷனும் கொடுத்துருந்தாங்க. கேட்டுக்கு போகிற வழியிலே உங்களுக்கு 2 சைடும் நிறைய ஷாப்ஸ் அவைலபிளாக இருந்துச்சு. அங்கே ஸ்நாக்ஸு, ட்ரிங்க்ஸு எல்லாமே வாங்கிக்கலாம். அப்புறம் லேடிஸ் ஷாப்பிங் பண்ணவும் நிறைய ஷாப்ஸ் இருந்துச்சுங்க. உங்களுக்கு டைம் இருந்தால் நீங்களும் ஒரு டைம் இந்த லால்பாக் ஃப்ளவர் ஷோவை விசிட் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.